திடீர்னு ரோட்ல போன காரை மறிச்சு 4-5 பசுக்கள் அந்த காரை போக விடாம போராட்டம் பண்ணுது. இந்த பசுக்கள் ஏன் இப்படி பண்ணுதுன்னு இப்ப நான் சொல்ல போற வரலாறு உங்களை புரிய வச்சிரும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச மனுநீதி சோழன் மிகப்பெரிய ஆராய்ச்சி மணி ஒண்ணு தன் அரண்மனை வாசல்ல தொங்க விட்டு யாருக்கு நீதி வேணும்னாலும் இந்த மணியை அடிங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் ஒரு கண்ணுக்குட்டிய அந்த அரசரோட மகனே தேர் சக்கரத்துல ஏற்றி கொல்லவும் இத பார்த்த அந்த கண்ணுக்குட்டியோட தாய் பசு தனக்கு நீதி வேணும்னு அந்த ஆராய்ச்சி மணியை வந்து அடிச்சிருக்கு. அந்த அரசரும் அந்த பசுக்குண்டான நீதியை வழங்கியிருப்பாரு. இந்த வரலாறு கேட்ட பல பேர் இது பொய்யானது, அது எப்படி ஒரு கண்ணுக்குட்டிக்காக பசுமாடு இந்த அளவுக்கு இறங்கி செயல்படுமான்னு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதில் இந்த ஒரு வீடியோ. ஒரு கார் கண்ணுக்குட்டியை மோதி பல கிலோமீட்டர் தூரம் அந்த கண்ணுக்குட்டியை இழுத்துட்டு வந்திருக்கு. இத பார்த்த பல தாய் பசுக்கள் பின்னாடியே ஓடி வந்து அந்த காரை மறிச்சு நீதி கேட்கவும் அங்கிருந்த மக்களும் அந்த கண்ணுக்குட்டிய காப்பாத்தி கொடுத்திருக்காங்க.